வணக்கம் வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு அருமையான ஒரு வேலைவாய்ப்பு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்திருக்கு. எங்கேருந்து அப்படின்னா கிராம உதவியாளர் வேலைவாய்ப்பு அதிரடி அறிவிப்புங்க. அதேமாரி எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் முன்கூட்டியே ஒரு அப்டேட் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதாவது எந்தெந்த மாவட்டத்துக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறத முன்கூட்டியே வந்து சொல்லியிருந்தாங்க. அதேமாரியே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து நம்ம வந்து தெளிவாக சொல்ல போகிறோம். இது வந்து முன்கூட்டியே அறிவித்தது தான், ஆனால் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஓரளவு தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் கிடையாது, இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தவரையில் எப்படி விண்ணப்பிக்க வேண்டும், யாரெல்லாம் இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பித்தால் உடனடியாக வேலைவாய்ப்பு கிடைக்கும், நிறைய விதமான தகவல்களை நம்ம இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏதாச்சும் சந்தேகம் இருக்குது அப்படின்னா உடனடியாக எங்களை வந்து தொடர்பு பண்ணி கேட்கலாம். 1 by 1 அப்டேட் கொடுப்போம். ஓகேங்களா? இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தவரையில் நீங்கள் வந்து ஆஃப்லைன் தான், போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக தான் விண்ணப்பிக்கணும். போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக விண்ணப்பிக்கிறப்ப நிறைய விதமான டிஃபிகல்ட்டி இருக்குது. அதாவது என்ன ஃபார்ம் யூஸ் பண்ணுறது, என்ன ஸ்டாம்ப் யூஸ் பண்ணுறது, என்ன போஸ்ட் கோட் யூஸ் பண்ணுறது, என்ன டாக்குமெண்ட்லாம் வைக்கணும், செல்ஃப் அட்டஸ்டேட் பண்ணணுமா, எப்படி பின் பண்ணணும், எத்தனை செட்டு ஜெராக்ஸ் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ப்ரொசீஜர் இருக்குது. அந்த ப்ரொசீஜர் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? நான் தெளிவாக, அதாவது எந்த அட்ரஸ்லேருந்து எந்த அட்ரஸுக்கு அப்படிங்கிறத உட்பட வேலைவாய்ப்பு இன்டர்வியூ லெட்டர் வர வரைக்கும் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் இந்த ஒரு வீடியோவில் சொல்கிறேன். பொறுமையாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஏதாச்சும் சந்தேகம் இருக்குது அப்படின்னா உடனடியாக வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். நாங்கள் உடனுக்குடனே ரிப்ளை கொடுப்போம். ஓகேங்களா? ரிப்ளை வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆனது அப்படின்னா ஒரு 1 or 2 daysக்குள்ளே கட்டாயமாக ரிப்ளை வந்துடும். அதுக்குள்ளேயே நாங்கள் வந்து ரிப்ளை கொடுத்துருவோம். அதனால் நீங்கள் கரெக்டாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இது ஏதாவது டவுட்ஸ் எரர்ஸ் வர மாதிரி இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். நாங்கள் கிளியர் ரிவ்யூ பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுவோம். ஓகேங்களா? இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக கொடுத்துருப்போம். அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய விதமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் நிறைய விதமான அப்டேட் நியூஸ்களையும் நாங்கள் உடனுக்குடனே சொல்லுவோம். நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு வேலைவாய்ப்பை பொறுத்தவரையில் கிராம உதவியாளர் அப்படிங்கிறது விஓவுக்கு ஒரு நிகரான ஒரு வேலைவாய்ப்பு. ஒரு 10 வருடங்கள் பணிபுரிந்து விட்டால் இந்த விஓ அசிஸ்டண்ட்டுக்கு 10 வருஷம் நீங்கள் வந்து விஓ அசிஸ்டண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா 11வது வருஷம் நீங்கள் விஓவாக ஆகலாம். ஓகே, விஓவாக ஆகலாம். இந்த விஓவாக ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன கெடுபிடி இருக்குது அப்படின்னா சீனியரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று உள்ள வரும். அந்த சீனியரிட்டி பிரகாரம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா விதமான ப்ரொசீஜருமே நடக்கும். சீனியரிட்டி எப்படி என்ன அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலம், அதாவது எம்ப்ளாய்மெண்ட் எங்கே வருது அப்படின்னா அங்கே தான் வேலை வரும். நாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட் பண்ணியிருப்போம், ரினியூவல் பண்ணாமல் இருப்போம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரினியூவல் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஆஃபர்ஸ் வரப்போகுது, ஆட்சிகள் எலெக்ஷன் வரதுனால ஆஃபர்ஸ் வந்து அறிவிப்பாங்க. அப்போ வந்து நீங்கள் மாற்றிக்கிட்டு நம்ம வேலை கரெக்டாக இருக்கும். இந்த டைம் உங்களுக்கு கரெக்டாக சூட்டபுளாக இருக்கும். ஆனால் இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களுமே இந்த ஒரு வேலைவாய்ப்புக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம். நான் எப்படி என்ன அப்படிங்கிறது எல்லாமே நான் 1 by 1 சொல்லியிருப்பேன். ஆனால் அது வந்து போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக தான், ஆன்லைன் மூலம் கிடையாது. போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக தான் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும். அப்படி விண்ணப்பிக்கிறப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விதமான ப்ரொசீஜர், நிறைய விதமான வழிகாட்டிகள் உங்களுக்கு வந்து தேவைப்படுவாங்க. அந்த வழிகாட்டிகளை நீங்கள் பயன்படுத்தி தான் போக முடியும். ஸ்ட்ரெயிட்டாக வந்து உங்களால் போக இயலாது. ஓகேங்களா? ஒவ்வொரு மாவட்டத்திற்குமே தனித்தனியான வழிகாட்டிகள் இருக்காங்க. அது எப்படிலாம் ஹேண்டில் பண்ணோம் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் இந்த வீடியோவில். இதுமாரி தெளிவான ஒரு வீடியோ உங்களுக்கு கட்டாயமாக கிடைக்காது. நான் வந்து தெளிவாக சொல்லுவேன். அதனால் வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த போஸ்ட் ஆஃபீஸ் மூலம் விண்ணப்பிக்கிறப்ப அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கே தருவாங்க, எங்கே வாங்கணும். ஃபஸ்ட்டு ஒன், இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எங்கே கிடைக்கும் அப்படின்னா கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து அப்டேட் கொடுப்பாங்க. கலெக்டரேட்லேயே வந்து ஒரு வெளியிலையோ எங்கேயோ ஒன்று கலெக்டர் சம்மந்தப்பட்ட இடத்துல, கலெக்டர் ஆஃபீஸ்லேயே தான் தரணும்னு கிடையாது, கலெக்டர் சம்மந்தப்பட்ட இடம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ ஆஃபீஸ் மாரி அங்கே வச்சு தருவாங்க.
தரக்குள்ள உங்களுடைய ஆதார் கார்டை கொண்டு போய் கொடுத்துட்டு சிக்னேச்சர் பண்ணிவிட்டு உங்களுடைய அட்ரஸ் ஃபில் பண்ணிவிட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் ஃபில் பண்ணிவிட்டு உங்களுடைய சைன் பண்ணிவிட்டு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும். இதுதான் வந்து ரொம்ப நாட்களாக நடந்துட்டு இருக்கிற நடைமுறை. அப்படின்னா இதுதான் போயிட்டு உங்களுடைய சிக்னேச்சர் பண்ணணும், உங்களுடைய மொபைல் நம்பர் எழுதணும், உங்களுடைய அட்ரஸ் எழுதணும். இதெல்லாம் எழுதிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உடனடியாக ஒரு ஃபார்ம் ஒன்று கொடுப்பாங்க. ஒரு ஆளுக்கு ஒரு அட்ரஸுக்கு ஒரு ஃபார்ம் தான். அதனால் உங்களுக்கு எதை ஃபில் பண்ணுறதுல எரர் வருது அப்படின்னா உடனடியாக நீங்கள் ஒரு ஜெராக்ஸ் ஒன்று போட்டு அந்த ஜெராக்ஸில் நீங்கள் எழுதி ஃபில் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு ஓகே எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணிவிட்டு இணைக்க வேண்டிய ஆவணங்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், பர்த் சர்டிஃபிகேட், குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட், உங்களுடைய ஆதார் கார்டு, வீட்டு வரி ரசீது, இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 செட்டு ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க. ஒரு செட்டு ஃபார்மோடு இணைங்க, ஒரு செட்டு அந்த ஜெராக்ஸை மட்டும் இணைங்க. ஜெராக்ஸ்னால் உங்களுடைய ப்ரூஃப் ஜெராக்ஸை மட்டும் இணைங்க. ஓகேங்களா? அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒன்று தான் வைக்கணும். ஏன்னா ஒரு வேலை வாய்ப்புக்கு தான் நம்ம வந்து விண்ணப்பிக்க போகிறோம். ஒன்று வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா A4 சைஸ் போஸ்ட் கவர் வாங்கிக்கணும். ஃப்ரம் டு அட்ரஸ் போட்டுக்கணும். ஸ்டாம்ப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25 to 27 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டுறதா வரும். நீங்கள் வந்து அதை பார்த்து நீங்கள் ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு நீங்கள் வந்து போஸ்ட்டில் இதெல்லாம் போட்டு நீங்கள் அனுப்பணும். ஓகேங்களா? முக்கியமாக A4 சைஸ் போஸ்ட் கவர் தான் யூஸ் பண்ணணும். அதை விட்டுட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாற்றி பேசுனீங்க அப்படின்னா மாற்றி உங்களுக்கு அனுப்பிச்சிட்டிங்க அப்படின்னா இதாகாது. அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உடனடியாக நீங்கள் வந்து இது பண்ணி வச்சுக்கோங்க. என்னென்ன வேக்கன்சி கொடுத்துருக்காங்க டிஸ்ட்ரிக்ட் வைஸ் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரியலூர் 21 போஸ்டிங்கு, சென்னையில் 20, செங்கல்பட்டில் 41, கோயம்புத்தூரில் 61, கூடலூரில் 66, திண்டுக்கல்லில் 29 போஸ்டிங்கு, தருமபுரியில் 39, ஈரோட்டில் 141 வேக்கண்ட். ஈரோட்டில் யாராச்சும் இருக்கீங்க அப்படின்னா உடனடியாக நீங்கள் வந்து இந்த வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து வேக்கன்சி கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால போட்டிகள் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து விண்ணப்பிங்க, யாரும் விண்ணப்பிக்காத விட்டுறாதீங்க. இதை வந்து விண்ணப்பிக்கிறதுக்கு அமௌண்ட்லாம் எதுவும் கிடையாது. ஓகேங்களா? உங்களுடைய சும்மா இந்த போக்குவரத்து செலவு மட்டும்தான். அதனால் பார்த்து இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப பரவாயில்ல. ஈரோடு மாவட்டத்திற்கு வேக்கண்ட்டு ரொம்ப அதிகம் கொடுத்துருக்காங்க. அடுத்தது காஞ்சிபுரம் 109 வேக்கண்ட்டு, கள்ளக்குறிச்சியும் கன்னியாகுமரியும் வேக்கண்ட் இன்னும். ஓகேங்களா? வேக்கண்ட் இப்போ தான் எடுத்தாங்க. மறுபடியும் வேக்கண்ட் இது அப்டேட் ஆனது அப்படின்னா அப்டேட் பண்ணுறேன். இது வந்து அப்போ அப்டேட் பண்ணது. இப்போ வந்து வேக்கண்ட் எவ்வளோ என்னன்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு 2 நாள் அப்டேட் பண்ணிடுவாங்க. நான் அப்பையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ரிலேட்டடாகவே ஒரு அப்டேட் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா? அதில் ஏதாச்சும் சந்தேகம் இருக்குது அப்படின்னா தாராளமாக எங்களை தொடர்பு பண்ணி கேட்கலாம். வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. இன்னும் பலவிதமான தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கிறது, பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். ஏதாச்சும் சந்தேகம் அப்படின்னா உடனடியாக நீங்கள் வந்து தொடர்பு பண்ணலாம். ஓகேங்களா? கரூரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 27 வேக்கண்டு. அடுத்தது கிருஷ்ணகிரியில் 33, மதுரையில் 155. அதாவது மதுரை, இந்த ஈரோடு, இந்த காஞ்சிபுரம் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100 வேக்கண்ட் ப்ளஸ்ஸு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்புறம் மயிலாடுதுறை 13, நாகப்பட்டினம் 5, நாமக்கல் 68, பெரம்பலூர் 21, புதுக்கோட்டை 27, ராமநாதபுரம் 29, ராணிப்பேட்டை 43, சேலம் 105, சிவகங்கை 46, தஞ்சாவூர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 305. சூப்பரான வேக்கண்ட்டு. யாராச்சும் தஞ்சாவூரில் இருந்தீங்க அப்படின்னா பாருங்கள், 305 வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்தது தேனி 25, திருவண்ணாமலை 103, திருநெல்வேலி 45, திருப்பூர் 102, திருவாரூர் 139, அதேமாரியே தான் திருவள்ளூர் 151, திருச்சிராப்பள்ளி 104, தூத்துக்குடி 77, 0,
நீலகிரிஸ், தென்காசி 18, திருப்பூர் 32, விருதுநகர் 38, வேலூர் 30, விழுப்புரம் 31. மொத்தம் வேக்கண்ட்டு 2299 வேக்கண்ட்டு. ஓகேங்களா? இது எப்படி விண்ணப்பிக்கணும் எப்படி என்னன்னு சொல்லியிருக்கேன். அப்டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 நாள் அப்டேட் ஆக போகுது. ஒன்றை தெரிவிக்கிறேன். வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோவில் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.